Hello guys, welcome back to Glamgirltamil. இன்னைக்கு எல்லாரும் மெயினாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூக்காக ஒரு சூப்பரான சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டாக பார்த்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறது அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கும். அதுவும் அரவுண்ட் 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும் அந்த இன்க்ரீடியன்ட். இந்த சார்கோல் பவுடர் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அது லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ₹1 செலவு இல்லாமல் சார்கோல் பவுடர் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. இதை மாதிரி சார்கோல் பவுடர் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் மரத்தில் சார்கோல் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெடி பண்ண சார்கோல் பவுடர் தான். இதை ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ண மோர் தென் ஒரு 7 to 8 months எனக்கு இது இருக்குது. இதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அது அப்படியே இருக்கும். ஸோ அந்த சார்கோல் பவுடர் தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டிலே பண்ணக்கூடிய நோஸ் ஸ்ட்ரிப்ஸ், அதாவது சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸுக்கு எதுக்காக நான் சார்கோல் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்கோல் தான் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், நம்ம நோஸ் மேலேயும் நம்ம அதாவது மவுத்துக்கு கீழே, லிப்ஸுக்கு கீழே, சின்னலாம் நம்மளுக்கு ஒயிட் ஹெட்ஸ் வரும். அங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் இந்த சார்கோல் தான் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதனால தான் நான் சார்கோல் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலே பண்ணது எவ்வளோ ரொம்ப பவுட்ரியாக இருக்குது பாருங்களேன். ரொம்பவே சிம்பிள் தான் இதை பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே சார்கோல் ரெடி பண்ணலாம். நீங்கள் வெளியே வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்லேயே சார்கோல் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வீட்டில் ரெடி பண்ணதுக்கு சார்கோல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்ட்ரிப்ஸ்க்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் டிஷ்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் டிஷ்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டிஷ்யூ கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோஸ் மேலே மட்டும்தான் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஜார். நீங்கள் ஷாப்பில் வாங்கினாலும் இல்லை வீட்டில் சேர்ந்தாலும் இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்க்கு பேஸ் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிலட்டின் தான். ஜிலட்டினில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃப்ளேவர் ஜிலட்டின் இருக்குது, அன்ஃப்ளேவர் ஜிலட்டின் இருக்குது. அதாவது நம்ம ஜிலட்டின் ஃபுட்க்கும் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் பியூட்டிக்காக வாங்கியிருந்தேன் ஜிலட்டின் பவுடர். இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். இதை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ப்ரைஸ் இது இல்லை, இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல. எனிவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஜிலட்டின். எதுக்காக நம்ம ஜிலட்டின் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் போட்டதும் நம்ம அதை ஒரு 10 to 15 minutes கழிச்சு பீல் ஆஃப் பண்ணுவோம். ஸோ அந்த பீல் ஆஃப் பண்ணுற டெக்ஸ்சர் இந்த ஜிலட்டினில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க சாக்கோல் வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர், ஜிலட்டின் மட்டும் தான் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஒரு கிளாஸ் போல் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜிலட்டின் கிரானியூஸாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அதனால் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும்போது பக்கத்தில் கிட்ஸ் யாரை வச்சுக்காதீங்க. அண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். உங்ககிட்ட ப்ரஷ் இருந்தால் நீங்கள் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பட்ஸ் இருந்தால் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் யூஸ் பண்ணனால இந்த ப்ரெஷ்ஷஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் ஹேண்ட்ஸ் வச்சே பண்ணலாம். க்ளவுஸ் வச்சுருந்தா நீங்கள் க்ளவுஸ் வச்சே இந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது கையில் பட்டால் ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த ஜிலட்டின் எடுத்துக்கலாம். இந்த ஜிலட்டின் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு சுகர் ப்ரௌனாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான். ஸோ இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்க்கு பேஸே இந்த ஜிலட்டின் தான். இந்த ஜிலட்டின் கொஞ்சம் சாலிபிளாக ஆகணும். அதனால் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி நம்ம கிளாஸில் எடுத்து வச்சுருக்கலாம், அதையும் ஆட் பண்ணும். ப்ளஸ் இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சராக கிடைக்கிறதுக்காக நான் கோகோனட் ஆயில் ஒரு 5 to 6 drops நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி நான் பண்ணுறதுனால ஜிலட்டின் பவுடர் கொஞ்சம், அது கூட கோகோனட் ஆயில் 5 to 6 drops. அடுத்தது சார்கோல் பவுடர் வீட்டிலேயே ரெடி பண்ணுது. இதையும் நான் கலந்துக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஹாட்டாக எடுத்து வச்சுருக்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் பைண்டாக ஆகிறதுக்காக தான் இதை வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் நம்ம ஃபேஸில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இந்த சார்கோல் அது என்டையராக புல் பண்ணி எடுத்துரும் இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்னால. நம்ம கடையில் ஒரு நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 pieces or 4 pieces 100, 200 அப்படிலாம் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் இந்த ஜிலட்டின் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டா போதும். எவ்ரி டைம் எப்போல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் ஆஃப்டனாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜிலட்டின் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 weeks once இல்லை 3 weeks once மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக இருந்தால், பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது ஜிலட்டின் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோட ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதில் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு 50%. நெக்ஸ்ட்டு மெல்ட் ஆகுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாய்லிங் பவுல், அதாவது நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுத்து இந்த பவுல் எடுத்து அதில் வச்சுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீமியாக ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சார்கோல் நோஸ் டிப்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீமியானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு கம்மியானதும் உடனே எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டோம்னா இது வந்து அப்படியே வந்து ஸ்டிக்கி ஆகிடும், கம் மாதிரி ஆகிடும். நம்மளால் ஸ்பூன்லேயும் எடுக்க முடியாது, கையிலையும் வந்து தொட முடியாது. கொஞ்சம் லூக்காமல் இருக்கிறப்பவே உங்கள் நோஸில் இருந்தால் நோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிப்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நோட்ஸில் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கும், சின்லே இருக்கும். இங்கே நான் என்னோடய நோஸில் தான் பண்ண போகிறேன். அதனால் நோஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஹேண்டில் உங்களுக்கு பண்ணிக்காமல் இதே மாதிரி உங்கள் ஃபேஸில் எங்கே இருக்கோ, அதாவது எங்கே ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ, நோஸாக இருந்தாலும் சின்ன அதெல்லாம் அங்கே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சாக்கோல் மிக்ஸ் ஜிலட்டினோட மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு லேயர் மாதிரி போட்டுவிடுங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா இது என்டையராக வந்து ஸ்பாயில் ஆகிடும். திரும்ப நீங்கள் ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நோஸ் மேலே இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு கோட் இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து பொறுமையாக நீங்கள் பீல் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் நோஸில் இருக்க எல்லா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸும் கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி எனக்கு சூப்பர் ஒர்க் அவுட் ஆச்சு. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃப்யூச்சர் வீடியோஸில் என்கிட்ட சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். அண்ட் திஸ் பை பை ஃப்ரம் Glamgirltamil.